இயேசு கிறிஸ்துவின் ஈடியணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த அற்புத சுகமளிக்கும் ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமையிலே இந்த அற்புத சுகமளிக்கும் ஆராதனையானது நடைபெறுகிறது. இதன் மூலமாக கர்த்தர் அநேகரை விடுதலை செய்கிறார். அநேக வியாதியிலிருந்தும் பிசாசின் போராட்டங்களிலிருந்தும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அநேகரை கர்த்தர் சாட்சியாக அவர் நிறுத்தி இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த மாதத்தினுடைய 2வது சனிக்கிழமை நாளிலும் இந்த நாளிலே இப்படியாக இந்த அற்புத சுகமளிக்கும் ஆராதனை மூலமாக நம் ஒவ்வொருவருக்கும் அவர் அளவில்லாத ஆசீர்வாதங்களை அவர் கொண்டு வருவார். தொடர்ந்து நம் கர்த்தரை நாம் ஆராதிப்போம், பாடுவோம், துதிப்போம், அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். எல்லா தடைகளையும் மாற்றுகிற தேவன் நமக்காக சிலுவையில் அவர் ஆசீர்வாதங்களை, நமக்காக சிலுவையில் வியாதியிலிருந்து விடுதலையை, சாபத்திலிருந்து விடுதலையை அவர் நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை ஆசீர்வதித்து கொடுக்கும்படி நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தரை நம்ம துதிப்போம். தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா, நன்றி. இந்த அற்புத சுகமளிக்கும் ஆராதனைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனை எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தரை பலப்படுத்துவீராக. இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்தின் நடுவில் உடைய வல்லமை இறங்கட்டும் ராஜா. தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் தகப்பனை. தடைகள் மாறுவதாக இந்த ஆராதனை உடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரையில் உடைய தெய்வீக பிரசன்னத்தை உணர்வுகளுக்கு பெருமை தருவீராக தகப்பனே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே தகப்பனே. இப்பொழுது எங்கள் மத்தியில் அளவில்லாமல் உடைய ஆவியை ஊற்றுகிற தயவுக்காக உமக்கு நன்றி ராஜா. எங்களை பலப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை பலப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி, 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 நன்றி. இந்த நாளிலே ஒவ்வொரு தகப்பனை சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்களை நீர் மாற்றப் போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. சத்ருவின் போராட்டத்திலிருந்து ஜனங்களுக்கு விடுதலை தரப்போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. இந்த வைரஸ் தொற்றிலிருந்து அநேகருக்கு சுகத்தை தரப்போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. அல்லேலூயா. ஆராதனை கர்த்தரை பொறுப்படுப்பீராக. ஒவ்வொரு பகுதியுடைய கரத்தில் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் நமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. பாடல்கள் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் எங்கள் மேலே அசைவாடுமே. ஸ்தோத்திரம். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. செங்கடல் மேல் அசைவாடினீ, எல்லா தடைகளை மாற்றினீரே. செங்கடல் மேல் அசைவாடினீ, எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. உழந்தை எழுவிற்கு உயிர் தந்திரே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே. உழந்தை எழும்பிற்கு உயிர் தந்திரே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே,
அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே. எரிகும் அது மேலே அசைவாடினீ, எல்லா தடைகளை மாற்றினீரே. எரிகும் அது மேலே அசைவாடினீ, எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினே. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்துக்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. எல்லாரும் இணைந்து தேவனை எல்லா ஆராதிக்கலாம். கணத்துக்கும் பாத்திரரே, அசைவாடும் அசைவாடும் சொல்லுங்க ஜனங்களே, எங்கள் கடைகள் மீது அசைவாடுவோம், அசைவாடும் எங்கள் கடைகள் மீது அசைவாடுவீரான். ஓ, இந்த அற்புத சுகமளிக்கும் ஆராதனையில் எங்கள் நடுவில் அசைவாடுவீராக. வியாதிப்பட்ட எங்கள் மீது அசைவாடுவீராக, கடைகள் மீது அசைவாடுவீராக. அசைவாடுவே, எங்கள் மேலே அசைவாடுவே. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினே. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, அல்லேலூயா, எல்லா கணத்துக்கும் பாத்திரரே, அல்லேலூயா. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்துக்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் ஜலத்தில் அசைவாடினது ஆவியானவரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே,
எங்கள் மேலே அசைவாடுவே, எங்கள் மேலே அசைவாடுவே, எங்கள் மேலே அசைவாடுவே, எங்கள் மேலே அசைவாடுவே. அல்லேலூயா. அவர் நம் நடுவிலே இருக்கிறார். நமக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன் நம் நடுவிலே, அவர் நம் நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே இந்த அற்புத சுகமளிக்கும் ஆராதனையில இணைந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தடைகளையும் அவர் மாற்றுவார். வியாதியிலிருந்து அவர் சுகம் தருவார். பலவிதமான சத்துருவின் போராட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அவர் விடுதலையை கொண்டு வருவார். அவர் அற்புதங்களை செய்வது நிச்சயம். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். அல்லேலூயா. உற்சாகமாக தேவ சமூகத்திலே பாடல்களை நம்ம பாடுவோம். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். ஆமென். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். சொல்லலாம். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை, சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் மீதும் நேரத்திலும் இருக்கவில்லை. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவள் என்று உன்னை யார் சொல்லினாலும், ஆபிரகாமின் தேவன் உன்னை கைவிடுவாரோ? ஆகாதவள் என்று உன்னை யார் சொல்லினாலும், ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர், தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர். அஞ்சிடாதே மகனே மகளே என்று உன்னை பேச்சிடவே. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவான், வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவான். வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தரவே. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவார் இல்லை, கடன் பட்ட போது அதை நீப்பவர் இல்லை. இஷ்டப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சு, நம்ம கஷ்டங்களை தீர்க்க அவை முன் வரவில்லை. இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வமுங்க, ஜனங்களின் பாவம் நீக்கி ரட்சிக்க வந்த தெய்வமுங்க. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார்.
வைப்பார்கள். வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தர உனக்கு ஒருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ள கைகள் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை ஆட்களினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ. ஆகாதவன் என்று உன்னை ஆட்களினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ. தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர். தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர். அத்திமதி மகனே மகளே என்று உன்னை தேற்றிடவே உனக்கு ஒருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நமக்காக அவர் சிலுவையிலே மரித்தார். நமக்காக இயேசு சிலுவையிலே மரித்தவர் 3ஆம் நாள் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் அவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கும் நான் நடுவில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். என்ன வியாதிகள் வந்தாலும் சரி, போராட்டங்கள் வந்தாலும் சரி, காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் இறையாதே அமைதலாய் இரு என்று சொன்னவர் இன்றைக்கும் நம் நடுவில் அவருடைய வார்த்தைகளை அவர் அனுப்புகிறார். இன்றைக்கு அவர் வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நன்றி நன்றி. ஆண்டவரை துதிக்கலாமா? இது அற்புத சுகமளிக்கும் ஆராதனைக்காக அவரிலிருந்து இயேசுவிலிருந்து புறப்பட்ட அந்த வல்லமை இன்றைக்கும் அவரிலிருந்து அந்த வல்லமை புறப்படுகிறதற்காக அவருடைய வஸ்திர தொங்கலிருந்து அந்த வல்லமை புறப்பட்டு வியாதியிலிருந்து ஒரு சர்வாங்க சுகத்தை அவர் நமக்கு வைத்திருக்கிறதற்காக ஆண்டவரை துதிங்க தகப்பனே. அவருடைய அந்த வார்த்தைகளை எல்லாம் அறிக்கை பண்ணுங்க தகப்பனே. என் பாவங்களுக்காக நீங்க சிலுவையில மரித்தீங்க ராஜா. என் வியாதிகளுக்காக நீங்க சிலுவையில மரித்தீங்க தகப்பனே. இனி அந்த வியாதி என்னை அணுகுவதில்லை தகப்பனே. இனி நான் பலவீனன் அல்ல. அறிக்கையிடுங்க. நான் இனி பலவீனன் அல்ல. இனி நான் வியாதியஸ்தன் அல்ல. நீ சுகத்தை கொடுத்து விட்டு எனக்குள் இயேசு இருக்கிறார். எனக்குள் தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். எனக்குள் அவருடைய வார்த்தைகள் இருக்கிறது. நான் இனி பலவீனன் அல்ல. அறிக்கையிடுங்க அறிக்கையிடுங்க. பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் அவர் உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இனி நான் பலவீனன் அல்ல. அறிக்கையிடுங்க. என் பிள்ளைகள் பலவீனன் அல்ல. என் பிள்ளை பலவீனன் அல்ல. என் பிள்ளைகள் பலவான்களாய் இருக்கிறார்கள். என் கணவன் பலவானாய் இருக்கிறான். என் மனைவி பலவானாய் இருக்கிறாள். எல்லாம் அறிக்கையிடுங்க. என் குடும்பத்தில் இனி வியாதி இருப்பது இல்லை. இனி என் கோத்திரத்தில் வியாதி இருப்பது இல்லை. இனி இந்த சுகர் வியாதி எங்கள் பரம்பரையில காணப்படாது. இனி என் பிள்ளைகளுக்கு இந்த சுகர் வியாதி வராது. அறிக்கையிடுங்க அறிக்கையிடுங்க. இந்த பிரஷர் வியாதி இன்றைக்கே கர்த்தர் மாற்றுகிறார். இந்த கொள்ளை நோய்களின் எல்லைகளுக்குள்ளே வராது. அறிக்கையிடுங்க அறிக்கையிடுங்க தகப்பனே. நன்றி ராஜா. இதோ இந்த அற்புத சுகமளிக்கும் ஆராதனையில பங்கு பெற்று இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது அறிக்கை விடுகிறாங்கப்பா தகப்பனே. பிள்ளைகள் இப்பொழுது அறிக்கை விடுகிறாங்க தகப்பனே. நன்றி. வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. இப்பொழுதே பலவீனங்கள் மாறுவதாக. பிக்ஷு வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகும்படி நாங்கள் செபிக்கிறோம். நன்றி ராஜா. நன்றி தகப்பன். அல்சர் வியாதிகள் மறைவதாக. நன்றி நன்றி. சுகத்தை ஜனங்கள் பெற்றுக்கொள்வார்களாக. அல்லேலூயா அல்லேலூயா. வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள்.
உன்னை விசாரிக்க துடிக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை ஆற்றலினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ. ஆகாதவன் என்று உன்னை ஆற்றலினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ. தஞ்சமென்று வருபவரை தள்ளாத நேசரவர். தஞ்சமென்று வருபவரை தள்ளாத நேசரவர். அஞ்சிடாதே மகனே மகனே என்று உன்னை தேற்றிடவே உனக்கு ஒருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். நேசிக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். நன்றி தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். துதிகளின் மத்தியிலே வாசமாய் இருக்கிறவரே உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு நன்றி. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். இருக்கிற நிலைமைகளில் தகப்பனே, நீங்கள் வீடுகளில் இருக்கலாம், கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம முழங்கால் படியிட்டு நம்முடைய தேசத்துக்காக நம்ம செபிக்க போகிறோம். நன்றி. நம்ம எல்லாரும் இணைந்து முக்கியமாக இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் தகப்பனே, நம்ம எல்லாரும் இணையலாமா செபத்தில் நம்ம ஆவியில ஒருமனப்படலாமா? நன்றிய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் தங்களை தாழ்த்தி செபிக்கும் பொழுது நான் தேசத்திற்கு சேமத்தை தருவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நம்ம எல்லாரும் இணைந்து 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 அல்லேலூயா சத்தத்தை உயர்த்துவ தேவ சமூகத்தில். நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. தகப்பனைகள் இந்திய தேசத்துக்காக உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த வைரஸ் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற தகப்பனே, உலக தேசங்களுக்காக நாங்கள் உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. இப்பொழுது எல்லா தடைகளும் மாறட்டும் தகப்பனே. தகப்பனே நன்றி 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 ராஜா. தகப்பனே, இந்த வைரஸ் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரை விடுதலை செய்வீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தரை விடுதலை செய்வீராக தகப்பனே. இப்பொழுதே சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் மீது உடைய வல்லமை இறங்கட்டும் ராஜா. உடைய வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. உடைய வல்லமை இறங்கட்டும் ராஜா. தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வியாதியிலிருந்து ஜனங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வார்களாக. இந்த வைரஸ் தொற்றிலிருந்து ஜனங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வார்களாக. இப்பொழுது அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிற இடங்களில் உடைய வல்லமை இறங்கட்டும் சுவாமி. எங்கள் இந்திய தேசத்தில் எந்தெந்த மாநிலத்தில் பட்டணத்தில் அதிகமாக ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ இப்பொழுதே உடைய வல்லமை வெளிப்படட்டும் ராஜா. இப்பொழுதே உடைய வல்லமை வெளிப்படட்டும். சுகமளிக்கிற வல்லமை அங்கே வெளிப்படட்டும் தகப்பனே. தகப்பனே, இந்த வைரஸ் தொற்றினாலே பாதிக்கப்பட்டு ராஜா தகப்பனே, மரணத்தின் பிடியில் இருக்கிற ஒவ்வொருவர் நடுவில் உடைய வல்லமை இறங்கட்டும் ராஜா. ஒவ்வொரு நடுவில் உடைய வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற, தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நடுவிலும் உடைய வல்லமை இறங்கட்டும். இப்பொழுதே ஜனங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. தகப்பனே, இந்த மருத்துவ பணியிலே ஈடுபட்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல பாதுகாப்பை தருவீராக. ஒவ்வொரு மருத்துவர்களுக்கு நல்ல பாதுகாப்பை தருவீராக. ஒவ்வொரு செவிலியர்களுக்கு நல்ல பாதுகாப்பை தருவீராக. மருத்துவமனை ஊழியர்களுக்கு நல்ல பாதுகாப்பை தருவீராக. இதற்கான மருந்துகள் சீக்கிரம் கண்டுபிடிக்கப்படட்டும் ராஜா. தகப்பனே, மனம் இறங்குங்கப்பா. தகப்பனே, இந்த கொள்ளை நோய்க்காக ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களுக்கு கர்த்தரை பதில் தருவீராக. கண்ணீரோடு ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களுக்கு பதில் கொடுங்க ராஜா. இப்பொழுதே இந்த வியாதி நிறுத்தப்படட்டும் சுவாமி. இப்பொழுதே இந்த வாதி நிறுத்தப்படட்டும் ராஜா. தகப்பனே, இந்த நிமித்தமாக எத்தனையோ சேதங்களை நாங்கள் பார்க்கிறோமே. தகப்பனே, இந்த நிமித்தமாக பொருளாதாரத்தில் எத்தனை இழப்புகளை நாங்கள் பார்க்கிறோமே. கர்த்தர் தயவாய் மனம் இறங்குவீராக. இந்த கோபத்தை கர்த்தர் அகலச் செய்வீராக. தகப்பனே,
இந்த கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டு மரணத்தை தழுவி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரை விடுதலை செய்க தகப்பனே. இப்பொழுதே மூச்சு விடுவதற்கு சிரமப்படுகிற ஜனங்களை பலப்படுத்துவீராக தகப்பனை. இப்பொழுதே சளியினாலே காய்ச்சலினாலே தகப்பனை பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தரை விடுதலையை கட்டளையிடுவீராக தகப்பனே. இந்த வியாதி பரவக்கூடாது ராஜா, எந்த விதத்தில் இந்த வியாதி பரவக்கூடாது தகப்பனே. தகப்பனை எந்த விதத்தில் இந்த வியாதி பரவாதபடி கர்த்தரை காத்துக்கொள்வீராக. எந்த விதத்திலும் இந்த வியாதி பரவக்கூடாது ராஜா. ஒரு விஷயாக மனம் இறங்குவீராக தகப்பனே. இருதய நோயாளிகளுக்கு கர்த்தரை மனம் இறங்குவீராக. இப்பொழுதே இருதய நோயினாலே கஷ்டப்படுகிறவர்களை கர்த்தரை விடுதலை செய்வீராக தகப்பனே. சர்க்கரை வியாதிகளிலே கஷ்டப்படுகிறவர்களை விடுதலை செய்வீராக. பிரஷர் வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக தகப்பனே. வல்லமை பாய்ந்து செல்லட்டும் தகப்பனே. ஒவ்வொரு வியாதியஸ்தர்களுக்கும் வல்லமை பாய்ந்து செல்லட்டும். வஸ்திர தொங்கலிருந்து புறப்பட்ட அந்த வல்லமை இப்பொழுது விடுதலையை கொண்டு வரட்டும் ராஜா. அல்லேலூயா. ஜனங்கள் விடுதலையை பெற்றுக் கொள்வார்களாக. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இயேசுவே என் வியாதிப்பட்ட சரீரத்தினுடைய வல்லமை இறங்கட்டும் என்று சொல்லி கேளுங்க. இனி அந்த மருந்து மாத்திரைகளை நான் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி கேளுங்க. தகப்பனே நன்றி ராஜா, நீங்க கொடுக்கிற சுகதான் எனக்கு வேணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பட்ட விசுவாசத்தோடு கூட கேளுங்க. தகப்பனை நீங்க கொடுக்கிற சுகம்தான் எனக்கு வேண்டும் ராஜா. என் பிள்ளைகளுடைய தகப்பனை சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறட்டும். வியாதிப்பட்டிருக்கிற என் மகனை பலப்படுத்துவீராக. வியாதிப்பட்டிருக்கிற என் மகளுக்கு சுகத்தை தருவீராக. கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தகப்பனே இதோ கண்ணீரோடு செபிக்கிற ஒவ்வொருவருக்கு கர்த்தரை மனம் இறங்குவீராக தகப்பனே. இப்பொழுதே அவனை சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும் ராஜா. கற்பத்தின் கனிகளை கர்த்தனை தருவீராக. சத்துருவின் போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே விலகுவதாக தகப்பனே. விலகட்டும் ராஜா. நீர் விடுதலையை கட்டளையிடுகிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஜெபத்தை நீர் கேட்கிறதற்காக உமக்கு நன்றி. அல்சர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே விலகுகிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. உடல்களில் இருக்கிற புண்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே குணமாகிறதற்காக உமக்கு நன்றி. கேன்சர் வியாதிகளை நீர் குணமாக்குகிறீர், உமக்கு நன்றி ராஜா. இப்பொழுதே கேன்சர் வியாதிகளிலிருந்து நீ விடுதலை தருகிறீர், உமக்கு நன்றி. எல்லா அலர்ஜி ப்ராப்ளங்களிலிருந்து நீ விடுதலை தருகிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. விடுதலையை கட்டளையிடுவீராக தகப்பனே. விடுதலையை கர்த்தரை கட்டளையிடுவீராக. இப்பொழுதே வியாதிகளிலிருந்து ஜனங்கள் விடுதலை பெற்றுக் கொள்வார்களாக தகப்பனே. நன்றி. நீரே எங்கள் பரிகாரி ராஜா. நீரே எங்கள் கீழையாத்தின் பிசின் தைலம் தகப்பனே. விடுதலையை கட்டளையிடுகிறதற்காக உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழத்தான் வேண்டும் என்று சுகம் தரவே உனக்கு ஒருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உனக்கு ஒருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தகப்பனே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீ 38 வருட வியாதியஸ்தனை நீ சுகமாக்கின தேவன். 12 வருட பாடுள்ள பெண்ணுக்கு நீ சுகத்தை கொடுத்த தேவன். தகப்பனை 18 வருட கூடிய நீ நிமிரச் செய்த தேவன். மரித்து போன லாசருவை நீ 4ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தருளச் செய்த தேவன் ஐயா. உடைய வல்லமைகள் குறையிலப்பா, உடைய வல்லமைகள் குறையில ராஜா. உடைய உயிர்த்தெழுந்த வல்லமை மாறல தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தயவாய் மனம் இறங்குவீராக. கர்த்தனை தயவாய் மனம் இறங்குவீராக தகப்பனே. கர்த்தனை தயவாய் மனம் இறங்குவீராக. என் ஜெபத்தை கேட்கிறவர் ஐயா.
இந்த அற்புத சுகமளிக்கும் ஆராதனையில நீர் அநேகரை விடுதலையாக்கி இருக்கிறேன். நீர் அநேகருக்கு சுகத்தை கொடுத்து இருக்கிறேன். அநேக இருதய பலவீனம் உள்ளவர்களை சுஸ்தமாக்கி இருக்கிறேன். தகப்பனே, இந்த வேளையில் உடைய வல்லமை வெளிப்படுகிறதற்காக உமக்கு நன்றி. எப்பொழுதே ஜனங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்கிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. எப்பொழுதே ஜனங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்கிறதற்காக உமக்கு நன்றி. ஜபத்தை நீ கேட்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகர மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மீண்டும் ஒரு விஷயமாக உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த அற்புத சுகமளிக்கும் ஆராதனை மூலமாக உங்கள் வாழ்க்கையில பலத்த அற்புதங்களை அவர் நடப்பிப்பாராக. வியாதிகளிலிருந்து விடுதலை தருகிற தேவன் தாமே உங்கள் நடுவில் அவர் அசைவாடுவாராக. அல்லேலூயா. விசுவாசிப்போம். நன்றி நன்றி. அவர் நம்மை பாதுகாக்கிறவர். சிலுவையிலே நமக்காக அவர் யாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். இந்த அற்புத சுகமளிக்கும் ஆராதனையில் நீர் என்ன வார்த்தையை எங்களுக்கு வைத்திருக்கிறீர் என்று சொல்லி தேவ சமூகத்திலே காத்திருந்த பொழுது கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வார்த்தை அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை ஒருவர் தெளிவாக வாசிக்க நம்ம கவனிக்க. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது, இவனை பலப்படுத்தினது, அவரால் உண்டாகிய விசுவாசமே, அவராலே உண்டாகிய விசுவாசமே, உங்கள் எல்லாருக்கும் முன்பாக, உங்கள் எல்லோருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது, இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட சொல்லுகிற வார்த்தை இந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அல்லேலூயா. நீங்கள் அறிக்கையிட போறீங்க, இந்த சர்வாங்க சுகத்தை அவர் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி நீங்கள் அறிக்கையிட போகிறீர்கள். அவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு அந்த இயேசுவின் நாமத்தினாலே இவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலர்கள் அங்கே காரியங்களை அறிக்கையிடுகிறார்கள். நிச்சயமாகவே ஒரு சர்வாங்க சுகத்தை அவர் இந்த நாளிலே உங்கள் நடுவிலே அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே தாயின் கருவிலே, தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாக பிறந்த ஒரு மனிதனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 3:2 சொல்லுகிறது, அவன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே அவன் சப்பானியாக பிறந்தவன். நாள்தோறும் இவனை அலங்கார வாசல் எனப்பட்ட அந்த தேவாலயத்தினுடைய வாசலிலே பிச்சை கேட்கும்படி அவனை கொண்டு வந்து வைப்பார்கள். இப்படியாக 40 வருட காலங்கள் அற்புதமாக சுகமாக்கப்பட்ட அந்த சப்பானியினுடைய வயது 40 என்று வேதம் சொல்கிறது. 40 வருட காலம் இவனுடைய வாழ்க்கை அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறது. அவனுக்கு சிலர் உதவி செய்வார்கள். அவனை தேவாலயத்தினுடைய அந்த அலங்கார வாசல் வரைக்கும் அவனை கொண்டு வந்து வைப்பார்கள். இப்படியாக அந்த தேவாலயத்திற்கு வருகிறவருடைய முகத்தை அவன் உற்று பார்த்து ஏதாகிலும் கிடைக்கும் என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கை இப்படியே ஒரு சப்பானியாக அவனுடைய வாழ்க்கை 40 வருடங்களாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு நாளிலே அங்கே பேதுருவும் யோவானும் தங்கள் ஜெப நேரத்தில் ஜெபிக்கும்படி அவர்கள் தேவாலயத்திற்கு அவர்கள் கடந்து வரும் பொழுது இந்த தாயின் வயிற்றிலே சப்பானியாக பிறந்தவன் அங்கே அந்த யூரியக்காரர்களை பேதுருவையும் யோவானையும் அவன் உற்று பார்க்கிறான். அவன் தன்னுடைய வழக்கத்தின்படியே இவர்கள் எனக்கு ஏதாவது தருவார்கள், வெள்ளியும் பொன்னும் இவரிடத்தில் எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அவன் அந்த பேதுருவையும் யோவானையும் அவன் உற்று பார்த்து கொண்டிருந்த பொழுது அப்பொழுது பேதுருவும் யோவானும் அவனிடத்தில் சொல்கிற காரியத்தை நம்ம வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம்
6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 6வது வசனம். அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு நான் தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கி விட்டான். நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். உங்கள் வியாதிகளை 2020 வருடங்களுக்கு முன்பதாகவே அவர் சிலுவையில் அந்த வியாதியிலிருந்து உங்களுக்கு சுகத்தை கொடுத்து விட்டார். இங்கே பேதுருவும் யோவானும் அவனுடைய கரத்தை பிடித்து தூக்கி அவனுடைய முடமான அந்த கால்கள், அந்த கரடுகளை பலனடையும்படி செய்தார்கள். வாசிங்க 7வது வசனத்தை திரும்ப வாசிங்க. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான், உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலம் கொண்டது. நான் சொல்லுகிறேன், உங்கள் வியாதி எப்பொழுதே மாற்றப்பட்டு கர்த்தர் உங்களுக்கு அதில் ஒரு பலனை அவர் கொடுத்து விட்டார். அவனுடைய கால்களை அந்த ஊழியர்கள் பேதுருவும் யோவானும் பலப்படுத்தி விட்டார்கள். வலது கரத்தினாலே அவனை தூக்கி அந்த வியாதியிலிருந்து அவனுக்கு சுகத்தை அவர்கள் பெற்றுக் கொடுத்தார்கள். நீங்க விசுவாசிக்கணும், இனி நான் வியாதியஸ்தன் அல்ல, கர்த்தர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார், என் பலவீனங்களை எல்லாம் அவர் மாற்றிவிட்டார் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். அந்த நிமிடத்திலிருந்து அந்த தாயின் வயிற்றிலே முடமாய் இருந்தவன் செய்த காரியம் என்ன? 8வது வசனத்தை வாசிப்போம். அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு. நான் சொல்றேன், நம்ம இன்னும் நம்மை முடவர்களாகவே நினைத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நம்மை பலவீனர்கள் என்று சொல்லி நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அந்த பிரச்சனையை நினைத்து நினைத்து நம்ம சோர்வடைந்து கொண்டிருக்கிறோம். இல்லை, கர்த்தர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார், நம்மை பலவான்களாக மாற்றி இருக்கிறார். அந்த பலனை அவன் பெற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு அவன் அலங்கார வாசலிலே உட்கார்ந்திருக்கிற ஒரு முடவனாக இல்லாதபடிக்கு இப்போ அவன் எழுந்து குதித்து நடந்து பேதுருவோடும் யோவானோடும் அவன் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்கிறவனாக காணப்பட்டான். அநேக வேளைகளிலே நம்ம நினைக்கிறோம், இல்லை இன்னும் இந்த பலவீனத்திலிருந்து நான் விடுதலை பெறவில்லை என்று சொல்லி நம்மை நாமே இந்த சப்பானியை போல நாம் உட்கார்ந்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன? நான் கொடுத்த அந்த பலனை என் பிள்ளைகள் விசுவாசித்து அவர்கள் குதித்து எழுந்து ஓட வேண்டியது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தர் அதிகாலமே எழும்பும்படி நம்மை பலப்படுத்தி இருக்கிற பொழுதும் நம்ம சொல்லுகிறோம், அதிகாலமே என்னால் எழும்ப முடியவில்லை என்று சொல்லி அந்த அதிகாலை விழிப்பிலே ஒரு சப்பானிகளைப் போல நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக விஷயங்களிலே நம்முடைய சிந்தை முழுவதும் இன்னும் இந்த அலங்கார வாசலிலே அமர்ந்து கொண்டிருந்த அந்த சப்பானியினுடைய நிலைமை போல இருக்கிறது. இல்லை, கர்த்தர் உங்களை பலப்படுத்தி விட்டார். கர்த்தர் உங்களுடைய பலவீனங்களிலிருந்து அவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து விட்டார். அவருடைய கரம் உங்களை தூக்கி எடுத்து நிறுத்தி இருக்கிறது. கர்த்தர் அடுத்ததாக நீங்கள் ஓடும்படி அவர் விரும்புகிறார். அந்த தேவாலயத்துக்குள் நுழைந்த அந்த சப்பானியைப் போல என் பிள்ளைகள் குதித்து எழுந்து ஓடும்படி அவர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். ஆனால் பிசாசு என்ன சொல்லுகிறான்? நீ இன்னும் சப்பானி, இன்னும் உன்னுடைய பலவீனங்கள் மாறல, உன்னால அதிகாலமே எழும்ப முடியாது, உன்னாலே ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளாக வேதத்தை உன்னாலே வாசித்து முடிக்க முடியாது, உன்னாலே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியாது என்று சொல்லி உன்னாலே உபவாசித்து ஜெபிக்கிற அளவுக்கு உன் சரீரத்தில் உன் பலன் இல்லை என்று சொல்லி அவன் அவிசுவாசமான காரியங்களை நமக்குள்ளாக கொண்டு வருகிறான். இந்த சப்பானி அப்படி அல்ல. அந்த தூக்கி அவன் எழுப்பி விடப்பட்ட அடுத்த நொடி பொழுதிலே அவன் தேவாலயத்திற்குள் பேதுருவோடும் யோவானோடும் அவன் பிரவேசிக்கிறவனாக காணப்பட்டான். இவைகளை நம்ம விசுவாசிக்கிற இயேசு எனக்கு சுகத்தை கொடுத்து விட்டார் என்று சொல்லி, என்னை அவர் பலப்படுத்தி விட்டார் என்று சொல்லி நம்ம அதிகாலமே எழுந்து நம்ம ஒரு ஜெயத்தோடு நம்ம புறப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறார். அடுத்து ஆண்டவர் என்ன விரும்புகிறார்?
என் பிள்ளைகள் தேவாலயத்திலே காணப்பட வேண்டும். என்னை துதிக்கிறவர்களாக அவர்கள் மாற வேண்டும். நான் அவர்களுக்கு சுகத்தை நான் கொடுத்து விட்டேன், அதை அவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். 38 வருட வியாதியஸ்தனை அவர் முதலாவது பெதஸ்தா என்கிற ஒரு குளத்தின் அருகிலே அவர் பார்த்தார். அடுத்த முறை இயேசு அவனை பெதஸ்தா என்கிற குளத்தின் கரையிலே இயேசு அவனை பார்க்கவில்லை. அடுத்த முறை இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் அநேக முறை திரும்ப திரும்ப அந்த பெதஸ்தாவின் குளத்தின் அருகிலேயே நம்ம காணப்படுகிறோம். இயேசு ஒரு முறைதான் அவனை கண்டார். 38 வருட வியாதியஸ்தனுக்கு அவர் சுகத்தை கொடுத்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அவனுக்கு கட்டளை கொடுத்த பொழுது அவன் இயேசு கொடுத்த கட்டளையின்படியே செய்கிறவனாக இருந்தான். அடுத்த முறை கர்த்தர் அவனை அந்த பெதஸ்தாவின் குளத்தின் அருகிலே பார்க்கவில்லை, அவனை தேவாலயத்திலே கண்டு அவனுக்கு வேண்டிய வார்த்தைகளை கர்த்தர் சொன்னான். இன்னைக்கு அநேக முறை நம்ம என்ன தெரியுமா செய்கிறோம்? அவர் எப்பொழுதெல்லாம் நம்மை பார்க்கிறாரோ நம்ம பெதஸ்தாவின் குளத்தின் அருகிலே இதோ ஒரு சுகத்தை வேண்டி நமக்குள்ளாகவே நம்மை பலவீனர்கள் என்று நம்ம அறிக்கையிட்டு, நம்ம வியாதியஸ்தர்கள் என்று நம்மை அறிக்கையிட்டு கொண்டு இன்னும் அந்த பெதஸ்தா என்கிற அந்த குளத்தின் அருகிலேயே நம்ம காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அதை விரும்புகிறது இல்லை. ஒரு முறை அந்த 38 வருட வியாதியஸ்தனை அந்த குளத்தின் அருகிலே கடந்து சென்று அவனுக்கு வேண்டிய சர்வாங்க சுகத்தை அவர் கொடுத்தார். அடுத்த முறை அவனை பார்க்கும் பொழுது அவன் தேவாலயத்திலே அவன் காணப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான். இன்னைக்கு அநேக வேளைகளிலே சத்துரு நம்மை இழுந்து நடக்கக்கூடாத சப்பானிகளாக நம்மை மாற்றி அவன் வைத்திருக்கிறான். ஊழியம் செய்கிற நம்மை அடுத்தடுத்த திட்டத்துக்குள் போகாதபடிக்கு அந்த அலங்கார வாசலிலே இருக்கிற அந்த சப்பானிகளை போல அவன் நம்மை இருத்தி அவன் வைக்கிறான். இல்லை, கர்த்தர் சொல்லுகிறார், அடுத்த தரிசனத்துக்கு நேராக நீ முன்னேறும்படி, இன்னும் நீ கிராமங்களை சுதந்திரிக்கும்படி, நீ தேசங்களை சுதந்திரிக்கும்படி உன்னை நான் தூக்கி நான் எடுத்து நான் நிறுத்தி இருக்கிறேன். இன்றைக்கு உன் கால்களை நான் பலப்படுத்தி இருக்கிறேன், உன் சரீரத்தை நான் பலப்படுத்தி இருக்கிறேன், உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நான் ஒரு புதிய ஒரு பலனை நான் கொடுத்திருக்கிறேன். நீ அதிகாலமே எழுந்து செபிக்கும்படி, நீ கர்த்தரை தேடும்படி, உன் குடும்பத்துக்காக நீ திறப்பில நிற்கும்படி ஒரு பலமுள்ள பாத்திரமாக நான் உன்னை மாற்றி இருக்கிறேன். ஆனால் நாம் எப்பொழுதும் அதை நம்ம விசுவாசிக்க கூடாதவர்களாக அந்த 40 வருட காலம் அந்த சப்பானி அந்த அலங்கார வாசலிலே கொண்டு வந்து வைக்கப்பட்டதை போல நம்முடைய நிலைமைகள், நம்முடைய சூழ்நிலைகளையே நாம் அப்படியே நாம் அமைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை, கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்து தூக்கி உங்களை அவர் பலப்படுத்தி இருக்கிறார். இந்த நாளிலே நீங்கள் அறிக்கையிடணும், நான் குதித்து எழுந்து துள்ளி அந்த சப்பானி எப்படி தேவாலயத்திற்குள் பிரவேசித்தானோ நான் அடுத்த காரியங்களை செய்யும்படி கர்த்தர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நமக்குள்ளாக ஒரு பெரிய விசுவாசம் கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட சுகத்தை, சர்வாங்க சுகத்தை அவர் நமக்கு வைத்திருக்கிறாராம். இந்த அற்புதத்தை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அதை கண்ட ஜனங்கள் எல்லாம் பிரமித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி அநேகர் கண்டு பிரமிக்கத்தக்க விதத்தில் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். நீங்க எழுந்து நீங்க காரியங்களை நடப்பிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு அந்த காரியத்தை நீங்க உணர முடியும். நீங்க அதிகாலை எழும்பாத வரைக்கும் உங்களுக்குள் இருக்கிற பலனை நீங்க உணரவே முடியாது. நீங்கள் உபவாசித்து ஜெபிக்க நீங்க முயற்சி எடுக்காத வரைக்கும் உங்களுக்குள் இருக்கிற அந்த பலனை நீங்க உணரவே முடியாது. நீங்க எழுந்து கர்த்தருக்காக ஓடும் பொழுது தான் உங்கள் வியாதிகள் எல்லாம் மாற்றப்பட்டு இருக்கிறத உங்களால உணர முடியும். அவன் அடுத்த நொடி பொழுதிலே பேதுருவோடும் யோவானோடும் இணைந்து அவன் தேவாலயத்திற்குள்ளே பிரவேசிக்கிறவனாக காணப்பட்டான். ஆண்டவர் விரும்புகிற காரியம், என் பிள்ளைகள் எழுந்து அடுத்து என் சத்தத்தை கேட்க இவர்கள் பழகுவார்கள், நான் கொடுத்த அந்த விடுதலையை அவர்கள் பயன்படுத்தி என்னோடு இவர்கள் நெருங்கி வருவார்கள், இன்னும் நான் என் காரியங்களை இவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் ஆவலோடு நம் நடுவிலே காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த 18 வருட கூனியை குறித்து நம்ம பைபிளில் நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது 18 வருட காலம் அவள் கூனிதான், ஆனால் அவள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவளாக இருந்தாள். 18 வருடம் அவருடைய வாழ்க்கை. ஆனால் தேவாலயத்திலே ஒரு நாளிலே இயேசுவினுடைய கண்கள் அந்த கூனியின் மீது விழுந்தது. தேவாலயத்தில் இருந்த பலவீனப்பட்ட அந்த மகள் மீது
அவருடைய கண்கள் விழுந்தது. ஆண்டவர் சொன்னார், இவள் ஆபிரகாமின் குமாரத்தி, சத்துருவானவள் இவளை கட்டி வைத்திருக்கிறார், நான் இவளை இந்த நாளிலே விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த கூனியை 18 வருடம் கூனியாய் இருந்தவளை கர்த்தர் நிமிரச் செய்தார். எப்பொழுதோ உங்கள் காரியங்களை அவர் மாற்றி கூனி குறுகி போயிருந்த உங்களை அவர் பலப்படுத்தி விட்டார். இனி அந்த இடத்துல நீங்கள் கூனி குறுகி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை அவர் நிமிரச் செய்திருக்கிறார், என்னை பலப்படுத்தி இருக்கிறார், என் கால்கள் என் கரடுகளை அவர் பலப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நம்ம அடுத்த அந்த முயற்சிகளை எடுத்து நம்ம ஓடும் பொழுது நம்மளால் உணர முடியும். அவர் கொடுத்த சுகத்தை நம்மளால உணர முடியும். அவர் நமக்கு சிலுவையில சம்பாதித்து கொடுத்த அந்த விடுதலையை நம்மால உணர முடியும். இல்லை, நம்முடைய வாயினாலே நம்ம அறிக்கை செய்து கொண்டே இன்னும் என் வியாதி மாறலை, என் பிரச்சனை மாறலை, என்னால் முடியாது என்று சொல்லி நம்ம சொல்லும் பொழுது அந்த சப்பானியான நிலைமையில இருந்து நம்மால எழுந்து நம்ம தேவனைக்காக நம்ம எதையும் நம்மளால செய்ய முடியாது, அவர் என்னை விடுதலை செய்து விட்டார் என்று சொல்லி நம்ம இருதயத்தில் விசுவாசித்து நம்முடைய வாயினாலே அவைகளை நம்ம அறிக்கை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா! எத்தனை பேர் இந்த நாளிலே செய்ய போறீங்க? அந்த இயேசு தான் இருக்கிற தெருவுக்கு, அந்த பட்டணத்துக்கு அவர் வந்து விட்டார் என்பதை அந்த பர்த்திமேயு குருடன் அறிந்து கொண்டார். அல்லேலூயா! இன்றைக்கு அவருடைய சத்தம் அவனுடைய காதுகளிலே விழுகிறது. ஒரு பெரிய ஜனங்களுடைய இரைச்சலின் சத்தம் அவனுடைய காதுகளிலே விழுகிறது. அவனுக்கு காரியம் அறிவிக்கப்படுகிறது. அங்கு இயேசு வந்து விட்டார் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். உணர்ந்த மாத்திரத்தில் அவனுக்கு தெரியும், இன்றைக்கு என்னுடைய நிலைமை மாறப்போகிறது. உடனடியாக அந்த பிச்சை கேட்க வேண்டிய அந்த பிச்சைக்காரர்களுக்கு உண்டான அந்த அடையாளம், அந்த வஸ்திரத்தை அவன் களைந்து தூக்கி எறிந்துவிட்டு அவன் இயேசுவின் அருகிலே அவன் ஓடுகிறான். விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் அருகிலே இயேசு இன்றைக்கு வந்திருக்கிறார். உங்கள் வீட்டிலே அவர் பிரசன்னமாகி இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வீட்டிலே உங்கள் குடும்பத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்படி அவர்கள் நடுவிலே வந்திருக்கிறார். இனி நீ வியாதியஸ்தன் இல்லை என்று சொல்லி அவர் உன் கரத்தை பிடித்து அவர் தூக்குகிறார். அந்த முடமான நிலைமையில இருந்து அந்த 40 வயது தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியாக பிறந்தவனை தூக்கி எடுத்த தேவ வல்லமை இன்றைக்கும் உங்கள் நடுவில் கடந்து வருகிறது. ஒவ்வொரு வருடமும் நாங்கள் வட இந்தியா பகுதிக்கு நாங்கள் ஊழியத்திற்கு செல்வது உண்டு. ஒரு முறை நாங்கள் அந்த ஜார்க்கண்ட் மாநிலத்திலே நாங்கள் ஊழியம் செய்யும்படி கடந்து போன பொழுது அங்கே ஒரு வாலிப மகனை ஜெபிக்கும்படி கொண்டு வந்தார்கள். அவனுடைய கால்கள் எல்லாம் வளைந்து போன நிலைமையில இருந்தது. ரொம்ப வளைந்து போன நிலைமையில இருந்தது. ரொம்ப தடுமாறி அந்த வாலிப மகன் நடந்தான். அவனை ஜெபிக்க கொண்டு வரும் பொழுது நான் கூட என்ன நினைத்தனா, இது ஏதோ சிறு வயதிலே இவன் ஒரு போலியோ அட்டாக்குனால இப்படி இருக்க வேண்டும், இவனுக்கு எப்படி ஒரு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்து, எனக்குள்ள ஒரு விசுவாசம் இல்லாதபடிக்கு அவன் மீது நான் கரத்தை வைத்து நான் ஜெபித்தேன். ஆனால் ஜெபிக்கும் பொழுது அந்த தேவ வல்லமை அந்த வாலிபன் மீது இறங்கினது. அந்த வாலிபனுக்குள்ளாய் இருந்த ஒரு அசுத்த ஆவி அவனை விட்டு அது வெளியேற ஆரம்பித்தது. நடந்த காரியம் என்ன? அவனுடைய கால்கள் எல்லாம் பலனடைய ஆரம்பித்தது. வளைந்து நெளிந்து போயிருந்த அவனுடைய கைகள் கால்கள் எல்லாம் சுகம் பெற்று அவன் ஓரளவுக்கு அவன் நல்ல தேவ சமூகத்தில் அவன் நடக்க அவன் ஆரம்பித்தான். நமக்குள்ளாக நம்ம நினைக்கிறோம், இன்னும் அந்த சப்பானியான நிலைமையிலே நம்ம இருக்கிறோம். கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? இந்த மனிதனுக்கு நம் மூலமாக ஒரு விடுதலை கிடைக்குமா? இவன் ஒரு சிறு வயதிலே போலியோ அட்டாக்கினாலே ஆயிருக்க வேண்டும் என்று சொல்லி எனக்குள்ளாக ஒரு பெரிய அவ்விசுவாசம் உண்டானது. இல்லை, கர்த்தர் அவன் மீது கரத்தை வைத்து ஜெபிக்கும் பொழுது அந்த மகனுக்கு ஆண்டவர் கொடுத்த சர்வாங்க சுகத்தை கண்கூடாக பார்க்க முடிந்தது. இன்றைக்கு நம்ம விசுவாசிப்போம். நமக்குள்ளாக இருக்கிற அந்த அவ்விசுவாசங்களை எடுத்து போடுவோம். நான் சப்பானி அல்ல, நான் கூனி அல்ல, அவர் என்னை நிமிரச் செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிக்கையிட வேண்டும். இனி நான் சப்பானி அல்ல, என் கால்கள் அவர் பலப்படுத்தி இருக்கிறார், நான் துள்ளி குதித்து அவருக்காக ஓடும்படி என்னை அவர் பலப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிக்கையிட வேண்டும். அல்லேலூயா! வியாதிகள் மீது நமக்கு அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வியாதியஸ்தர்கள் மீது கரத்தை வைத்து ஜெபிக்கிற அந்த பெரிய ஒரு அதிகாரத்தை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களை எடுக்கவும் தேள்களை நாம் நசுக்கவும் தக்க விதத்தில்
சாவுக்கு ஏதுவான எதுவும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லி அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே நம்ம நல்ல அறிக்கையிட போகிறோம். அவர் சர்வாங்க சுகத்தை அவர் எனக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நீங்கள் அறிக்கையிட 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 தேவ பலன் உங்களை நிரப்புகிறதை உங்களால் உணர முடியும். என் பிள்ளைகள் பலவீனர்கள் அல்ல. நம்ம அடிக்கடி நம்ம சொல்லுகிறோம், மூத்த மகன் இப்படிப்பட்ட பலவீனம் உள்ளவன், இளைய மகன் இப்படிப்பட்ட பலவீனம் உடையவன் என்று சொல்லி நம்ம அடிக்கடி நம்முடைய பலவீனத்தை குறித்தே நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். இல்லை, அவர் உங்களை பலவானாக மாற்றி இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை அவர் பலப்படுத்தி இருக்கிறார். உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை எல்லாம் அவர் மாற்றி போட்டு இருக்கிறார். இந்த நாளிலே அந்த 40 வயது மதிக்கத்தக்க தாயின் வயிற்றிலேயே சப்பானியாக பிறந்த அவனுக்கு விடுதலையை கொடுத்த தேவன் இன்றைக்கு உங்கள் நடுவிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நமக்கு அங்கு ஒரு பவுல் அப்போஸ்தலன் அவன் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த பவுல் அப்போஸ்தலனுடைய வார்த்தைகளை ஒரு வாலிபன் உற்று கவனித்துக் கொண்டிருந்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த வாலிபனுடைய முகத்தை கவனித்த பொழுது அவனுக்குள் ஒரு ரட்சிப்புக்கு ஏற்ற ஒரு விசுவாசம் காணப்பட்டதாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பிரசங்கிக்கப்படும் பொழுதை கர்த்தர் கவனிக்கிறார். அந்த ரட்சிப்பு அடைவதற்கு வேண்டிய விசுவாசம் உடையவர்களாக நீங்கள் காணப்படும் பொழுது அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சப்பானியாக பிறந்தவனை அவன் சுகப்படுத்தினான். ஆண்டவர் அன்றைக்கு அந்த மகனை சுகப்படுத்தினார் பவுல் மூலமாக. இன்றைக்கும் அந்த ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் நம்மிடத்தில் காணப்படட்டும். அவர் சிலுவையில் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அந்த நசரேயனாகிய இயேசு இன்றைக்கும் சர்வாங்க சுகத்தை எனக்கு தருவார். நான் கேள்விப்படுகிற எந்த வாதையும் என்னை அணுகாதபடி அவர் என்னை காத்துக் கொள்வார். இன்னைக்கு அநேகருக்கு பயம், இந்த வியாதி எனக்கு வந்து விடுமோ, ஒருவேளை எனக்கு வந்திருக்கிற இந்த பலவீனம் அதுவாகத்தான் இருக்குமோ? இல்லை, நம்ம எதை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை நாம் அறிக்கையிடுவோம். அல்லேலூயா. வெளிக்கா தீவிலே அப்போஸ்தலனுடைய கரத்தை, பவுலுடைய கரத்தை அந்த பெரிய விரியல் பாம்பு வந்து தீண்டினது. ஆனால் நடந்த காரியம் என்ன? அது ஒரு சிறிய பூச்சியாக மாறி போனது. எந்த பிரச்சனையும் நம்ம எல்லைகளுக்குள் வரும் பொழுதே கர்த்தர் அந்த காரியங்களை பலவீனப்படுத்தி விடுகிறார். அது உங்களை மேற்கொள்வது இல்லை. எந்த விஷ பற்களும் உங்களை மேற்கொள்வது இல்லை. எந்த வாதையும் கொள்ளை நோய்களும் உங்களை மேற்கொள்வதில்லை. உங்கள் பக்கத்தில் 1000 பேரும் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் இந்த அற்புத சுகமளிக்கும் ஆராதனையில அவர் உங்களோடு இடைப்படுகிறார். நான் சர்வாங்க சுகத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். இனி நீ வியாதியஸ்தன் அல்ல, நீ சப்பானி அல்ல, இனி கூனி அல்ல, இனி வியாதி உன் சரீரத்தில் இல்லை. நானே உன் பரிகாரியாக உன் நடுவிலே இருக்கிறேன். அந்த சர்வாங்க சுகத்தை இன்றைக்கு அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். முழங்கால் படியிடலாமா தேவ சமூகத்தில்? தகப்பனே நன்றி ராஜா, இந்த அற்புத சுகமளிக்கும் ஆராதனையில் தகப்பனே நன்றி நன்றி. எனக்கு நீர் ஒரு சர்வாங்க சுகத்தை நீர் கொடுக்கிறேன். இனி நான் சப்பானி அல்ல, அறிக்கையிடுங்க. இனி நான் அதிகாரமே எழுந்து செபிக்கிற ஒரு பலவான், அறிக்கையிடுங்க. ஸ்தோத்திரம், நன்றி ராஜா. ஒரு அதிகாரமே விழித்து செபிக்கிற ஒரு விழிப்பை கர்த்தர் எனக்குள்ளாக இந்த நாளிலே வைக்கிறார். உபவாசித்து ஜெபிக்கும்படி அவர் என்னை பலப்படுத்துகிறார். இனி நான் பலவீனன் அல்ல. சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, தகப்பனே நன்றி ராஜா. அறிக்கையிடுங்க, வாய்களை திறந்து, நான் வியாதியஸ்தன் அல்ல. நன்றி, அவர் என்னை பலப்படுத்தி விட்டார். இனி நான் சப்பானியாக நான் இருக்க போவது இல்லை. நான் எழுந்து குதித்து நடந்து நான் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்கிறவனாக இருப்பேன். நான் தேவ சமூகத்தில் ஓடி வருகிற ஒரு பாத்திரமாக நான் காணப்படுவேன். நன்றி, என் வியாதிகளை எல்லாம் அவர் மாற்றிவிட்டார். அறிக்கையிடுங்க, என் வியாதிகளை எல்லாம் அவர் மாற்றிவிட்டார். ஒருவேளை உங்க சரீரத்தில் இருக்கிற அந்த பலவீனத்தின் மேல அந்த பகுதிகளில் உங்க கரத்தை வைத்து சொல்லுங்க, இனி நான் பலவீனன் அல்ல, இனி என் சரீரத்தில் வியாதி இல்லை. அறிக்கையிடுங்க தகப்பனே நன்றி நன்றி ராஜா. இப்பொழுது ஒவ்வொரு சரீரத்தினுடைய வல்லமை இறங்கட்டும். இதோ பிள்ளைகள் அறிக்கையிடுகிறாங்க, தகப்பனே கர்த்தர் நீர் அசைவாடுவீராக, பிள்ளைகள் நடுவில் அசைவாடுவீராக. இனி அந்த சரீரத்தில் அந்த எகிப்தியனை உங்க பார்க்க கூடாது ராஜா. தகப்பனை இனி அந்த வியாதியை உங்க பார்க்க கூடாது தகப்பனே. நன்றி 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 ராஜா. நன்றி தகப்பனை. இப்பொழுதே உடைய கரம் பலப்படுத்தட்டும்.
வீணான சதை வளர்ச்சிகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது மறைவதாக. சரீரத்தில் இருக்கிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக. அல்லேலூயா. நன்றி. கர்ப்ப பையில இருக்கிற பிரச்சனைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே விலகும்படி அடிமை நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. நன்றி 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 ராஜா. ஒவ்வொரு சகோதரிகளை கர்த்தரை பலப்படுத்துவீராக. பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படி பலப்படுத்துவீராக. வம்ச விருத்திகளை கர்த்தரை உண்டாக்குவீராக. தகப்பனே, பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. நன்றி 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 ராஜா. நன்றி ராஜா. எல்லா சத்துருவின் போராட்டங்கள் விலகட்டும் தகப்பனே. சத்துருவின் போராட்டங்கள் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சத்துருவின் போராட்டங்கள் விலகுவதாக. பலப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தரை பலப்படுத்துவீராக. 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 கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் ராஜா. பலவீனங்கள் மாறுவதாக. இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் தலை பகுதியில் இருக்கிற பிரச்சனைகள் மாறுவதாக. தகப்பனை, முதுகு தண்டுவாடத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மறைவதாக. நன்றி நன்றி. தோல் வியாதிகள் தகப்பனை இயேசுவின் நாமத்தினாலே தோல் வியாதிகள் மறையும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஜனங்களுக்கு சர்வாங்க சுகத்தை கர்த்தரை கட்டளையிடுவீராக. தகப்பனே நன்றி. இப்பொழுதே உடைய கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகத்தை தருகிற தயவுக்காக மக்கள் நன்றி. ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தோடு கர்த்தரை இடைபடுவீராக தகப்பனே. நன்றி ராஜா. நன்றி. சர்வாங்க சுகத்தை நீ தருகிறதற்காக மக்கள் நன்றி. பிள்ளைகள் செய்கிற வேலைகள் உத்தியோகங்களில் உடைய கரம் இருக்கட்டும். பிள்ளைகள் தங்குகிற ஸ்தலங்களில் உடைய கரம் இருக்கட்டும் ராஜா. எந்த தீங்கும் பிள்ளைகளை அணுகாதபடி காத்துக் கொள்வீராக. விசேஷமாய் குடும்பங்களோடு உடைய கரம் இருந்து நடத்தும்படி அடிமை நான் ஜெபிக்கிறேன். எல்லா துதிகர மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனுடைய நல்ல தகப்பனே, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அவருடைய வருகை பரியந்தமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. God bless you. ஸ்தோத்திரம்.